தகப்பனே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை முழுவதுமாக நம்புகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு நீர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நீர் அநீதி உள்ள தேவன் அல்ல. இந்த 3 நாட்கள் ஜெபத்தை உம்முடைய கரங்களில் நாங்கள் கொடுக்கிற ஆண்டவரே, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் போய் சேரட்டும். இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்ளுகிறார்களோ, எந்த தாய், எந்த தகப்பன், எந்த சகோதரி, எந்த சகோதரன் தங்களுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக யாரெல்லாம் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும் ஆண்டவரே. தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபடாது. நன்றி. நீர் இந்த வருடம் ஆரம்பித்தவுடன் வாக்கு கொடுத்தீரே, மேளதாள சத்தம் கேட்கும், களிப்பின் சத்தம் கேட்கும், குழந்தைகள் சத்தம் கேட்கும், சந்தோஷ சத்தத்தை கேட்க பண்ணுவேன். நீர் கொடுத்த அந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் நீர் இப்பொழுது உறுதிப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் ஆண்டவரே, அந்த திருமணம் ஒரு ராஜா வீட்டு கல்யாணம் போல நடக்கணும். ஒரு ராஜாத்தியினுடைய திருமணம் போல அது நடக்கணும். சொந்தங்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் அந்த திருமணத்திற்கு வந்து ஆண்டவர் அவர்களை நடத்துகிற விதத்தை பார்த்து ஆச்சரியப்படணும் ஆண்டவரே, ஆச்சரியப்படணும் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஈசாக்கை வெறுத்தவர்கள், பகைத்தவர்கள், ஒதுக்கினவர்கள் எல்லாரும் வந்து கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் என்று சொன்னார்கள் அல்லவா தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் போது சொந்தங்கள் எல்லாரும் வந்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை ஆண்டவரை கண்டோம் என்று சொல்லணும் ஆண்டவரே. தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு நீர்தான் தகப்பன், தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு நீர்தான் தாய். நன்றி அப்பா. இந்த ஜெபத்துல நீர் அதை உறுதிப்படுத்துகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பெரிய அற்புதத்தை காணப்படும். இந்த 3 நாட்களும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெப குறிப்புகளை நீர் அங்கீகரிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த 3 நாட்களும் நம்ம சில ஜெப குறிப்புகளுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்திலிருந்து ஒன்றொன்றாய் ஒரு திருமண தடை மாறுவதற்காக, இல்லைன்னா எந்தெந்த தடைகள் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஸோ இதெல்லாம் முறியடித்து நம்ம கர்த்தர் சமூகத்தில் நம்முடைய ஜெப தூபங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுக்க போகிறோம். நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ இந்த ஜெபத்தில் நிறைய பேர் பலவிதமான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம். நடக்குமா, நடக்காதா? நடக்காது அப்படின்னு சொல்றதற்கு 1000 காரணங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா நடக்கும்னு சொல்றதற்கு ஏதோ 1, 2 அந்த மாதிரி தான் இருக்கலாம். அதுவும் சிலருடைய வாழ்க்கையிலே நடக்காது அப்படின்னு சொல்றதற்கு 100 இருக்கு பாஸ்டர். ஆனா நடக்கும்னு சொல்றதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கூட நீங்க நினைச்சு வந்திருக்கலாம். ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அற்புதத்தை செய்கிறது என்கிறது ஆண்டவர் இருக்கிறத வச்சு, அப்படின்னா வாய்ப்பு இருக்கிறத வச்சும் ஆண்டவர் பண்ணுவார், வாய்ப்பு இல்லாததை கொண்டும் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒன்றும் இல்லாமையிலிருந்து சகலவற்றையும் உருவாக்குறவரும் அவர்,
இருக்கிறதுலேருந்து உருவாக்குறவர் அவர். அதனால வந்து இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க, ஒருவேளை நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் யாராவது நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் எனக்கெல்லாம் ஒரு திருமணம் ஆகுமா பாஸ்டர், நான்லாம் ஒரு வாழ்க்கையில் இணைக்கப்படுவேனா, எனக்கு யார் செய்வா, எனக்கு செய்கிறதுக்கு யார் இருக்கா, எனக்கு அம்மா இல்லை, எனக்கு அப்பா இல்லை, இல்லை என் குடும்பத்தில் அத்தனை பேர் இருந்தும் அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க, அவங்களுடைய குடும்பத்தை பார்க்குறாங்க. ஆனால் எனக்குன்னு எடுத்து செய்கிறதற்கு, என்ன அப்படியே கேர் எடுத்து இந்த பிள்ளைக்கு ஒரு திருமணம் பண்ணணுமே, இந்த பையனுக்கு ஒரு திருமணம் பண்ணணுமே அப்படின்னு சொல்றதற்கு யாருமே இல்லாதவங்க ஒருவேளை இந்த ஜெபத்தில் நீங்க கலந்து கொள்ளலாம். ஆனா நான் நம்புறேன், உங்களுக்கு யார் உங்களை கேர் எடுக்கலனாலும் உங்களை படைத்த தெய்வம் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் கண்டிப்பாக உங்களுக்காக ஒத்தாசையை அனுப்புவார். அருமையான ஒரு 4 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு போதகர் வந்து ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ வந்து ஒரு 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 நல்ல வயதான, கொஞ்சம் வயதான, ஒரு அழகற்ற, ரொம்ப மெலிந்த தேகமுடைய, ரொம்ப ஏழையான ஒரு பொண்ணு அந்த ஐயாட்ட வந்து சொன்னாங்களாமா, ஐயா எனக்கு வந்து திருமணம் ஆகலை, என் கூட பிறந்தவங்க 3 பேர், எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, நான் வந்து மாதம் 7,000 ரூபாய் நான் சம்பளம் வாங்குறேன், அந்த 7,000 ரூபாயில் எங்கள் தங்கச்சிங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் வந்து இருக்கிறோம், நான் ரொம்ப வயது சென்றாச்சு, எனக்கே இன்னும் திருமணம் ஆகலை, எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த 2 பிள்ளைகளும் எப்படி திருமணம் ஆவாங்க, அதனால எனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த போதகருக்கு வந்து 4 பிள்ளைகள் இருக்கிறதுனால அவருக்கு இந்த மகள் சொன்ன அந்த வார்த்தை வந்து அவருடைய இருதயத்தை ரொம்ப தொட்டுருச்சாம். உடனே அந்த அம்மா அந்த 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 சிஸ்டர் மேலே தலையில் கையை வச்சுட்டு, அம்மா இந்த மாதம் இந்த வருஷம் உனக்கு கல்யாணம் ஆயிருமா, போமா, ஆண்டவர் உனக்கு திருமண காரியத்தை கண்டிப்பாக ஒழுங்குபடுத்திடுவார் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணி விசுவாசமான வார்த்தையை சொல்லி அனுப்பிட்டார். அனுப்பினதுக்கு பிறகு ரூமில் வந்து அவர் ரொம்ப யோசிக்கிறாரம்மா, சே நம்ம சொல்லிட்டோம், அந்த பிள்ளைக்கு தோற்றமும் இல்லை, அந்த பிள்ளை வந்து வயதும் ரொம்ப அதிகமாயிருச்சு, எடுத்து செய்கிறதற்கு ஆள் இல்லை, என்ன பண்ணும், எப்படி நடக்கும் அப்படின்னு ராத்திரி முழுக்க ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி, ஆண்டவரே எப்படியாவது அந்த பிள்ளைக்கு ஒரு இரக்கம் செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணி கடந்து போன உடனே திரும்ப 3 மாதம் தாண்டி அதே திருச்சபையிலேருந்து ஒரு அழைப்பு வந்திருக்காரு. அந்த பாஸ்டரே ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி திரும்பவும் எங்கள் சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணணும்னு சொன்ன உடனே இவருடைய ஃபஸ்ட்டு ஞாபகம் அந்த பொண்ணை தான் ஞாபகம் வந்துச்சாமா. ஐயோ நம்ம கல்யாணம் ஆகும்னு சொன்னோம், 3 மாசத்துல இந்த பாஸ்டர் திரும்ப கூப்பிடுறாரு, ஒருவேளை அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா அந்த பிள்ளைய நம்ம எப்படி வந்து நம்ம முகத்துக்கு முகம் பார்ப்போம் அப்படின்னு கிளம்பும் போது கூட, ஆண்டவரே நான் ஒரு அற்புதத்தை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே போனாராம். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிட்டு போன அடுத்த மாதத்திலே அந்த பொண்ணுனுடைய மாமா, வெளிநாட்டில் இருந்த மாமா வந்து இந்த பிள்ளைங்க படுற கஷ்டத்தை பார்த்து உடனே 3 மாதத்துக்குள்ளேயே திருமண ஏற்பாடுகளை பண்ணி ஒரு பையனை பார்த்து திருமணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் ரோல முன்னாடி லைன்ல பாஸ்டர் பிரசங்கம் பண்றதுக்காக அழைக்கிறாங்களாமா. முன்னாடி லைன்ல அந்த பொண்ணும் ஒரு திடகாத்திரமான ஒரு மனுஷனும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாமா. ஜெபம் அந்த கன்வென்ஷன் முடிச்ச உடனே அந்த பொண்ணு வந்து பாஸ்டர் சொன்னாங்களாமா, பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு பெரிய அற்புதம் செஞ்சிட்டாரு, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எங்க மாமா இந்த மாதிரி வெளிநாட்டில இருந்து வந்து எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்திட்டாரு, எனக்கு மட்டும் இல்ல என் தங்கச்சிகளுக்கும் ரெடி ஆயிடுச்சு, இனி தொடர்ந்து இந்த திருமணம் நடக்கும் அப்படின்னாங்களாமா. அப்ப நான் நம்புறேன், அவர்கள் தேவன் தான் உங்கள் தேவன். அந்த சகோதரிக்கு அற்புதம் செய்வது உண்மையானால் ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார், அவர்களுக்கும் நல்லதை செய்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எந்த வருத்தத்தோடு இருந்தாலும் சரி, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை திருமண ஒப்பந்தத்திலே வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் கொண்டு போவார். உங்களுடைய திருமண வாழ்க்கை கட்டப்படும், நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்கள் திருமணம் சாட்சியாய் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமேன் சொல்லுங்கள்.
உங்கள் இருதயம் சோர்ந்து போகவே வேண்டாம். நீங்கள் ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால் வேதம் ரொம்ப அழகாய் சொல்கிறது, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் உண்டு பண்ணாராமா. அப்போ ஒரு கர்த்தராலே படைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை குடும்பத்தோட இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவுடைய ஆசை மட்டும் கிடையாது, ஒரு அப்பாவுடைய ஆசை மட்டும் கிடையாது. இது யாருடைய ஆசைன்னா, கர்த்தர் இந்த பூமியிலே ஆதாம உருவாக்குன உடனே ஏவாளை உருவாக்குறதற்கு காரணமே என்ன அப்படின்னா, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. அப்போ தன்னுடைய சாயலினாலே படைக்கப்பட்ட ஒரு ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு ஒரு மனுஷியை உருவாக்குவாரே. ஆனால் நான் நம்புறேன், நீங்க தனிமையா இருப்பதை நிறைய பேர் விரும்புறவங்க இருக்கலாம். நான் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாஸ்டர். சிலர் சொல்லுவாங்க, என் கல்யாணத்திற்கு நிறைய தடை. சிலருடைய குடும்பத்தில் வீட்டாட்களே தடையா இருப்பாங்க, உனக்கு திருமணம் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா, திருமணமானா வருமானம் போயிடும், திருமணமானா செலவாயிரும், திருமணமானா அந்த உறவு விட்டு போயிடும், பிள்ளைங்க இன்னொருத்தரை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை மறந்துடுவாங்க. தங்களுடைய சுய லாபத்திற்காக திருமணத்தை தடுத்துக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய குடும்பங்களிலே இப்படி பிள்ளைகள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் கூட அப்படி உங்களுடைய திருமணத்தை விரும்பாதவர்கள் கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்க திருமணத்தை யார் விரும்பாட்டாலும் நீங்க தனிமையா இருப்பதை கர்த்தர் என்ன பண்ணலைன்னா விரும்பவே இல்லை. உங்களுக்கு எப்படி துணையை ஏற்படுத்துவாராமாம்? ஏற்ற துணையை. ஆமேன் சொல்லுங்க, ஏற்ற துணையை. அதான் ரூத்தை பார்த்து சொல்லும்போது போவா சொல்றாரு, நீ நினைச்சிருந்தா யாரை வேணாலும் நீ தேடி போயிருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அந்த மனுஷங்களை வேணாலும் நீ தேடி போயிருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு பின்னாடி நீ போகாம நீ கர்த்தரையே நம்பி இருந்தபடியாய் உன் குடும்பம் கட்டப்படும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்லலாம். அதான் சிலர் சொல்லுவாங்கல்ல, இந்த திருமணம் ரொம்ப தடையாகும் போது சொல்லுவாங்க, நீ ஒரு லவ் பண்ணியாவது தொலைச்சிருக்கலாம். என்னது சொல்லுங்களேன், அந்த காலதாமதம் ஆகும்போது, நாட்கள் ஆகும்போது நீ லவ் பண்ணியாவது தொலைச்சிருக்கலாம். நீ எவனையாவது ஒருத்தனை லவ் பண்ணியிருந்தாலாவது, இல்லை யாரையாவது ஒருத்தர் லவ் பண்ணியிருந்தாலாவது நான் உனக்கு சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். சிலர் அவங்களே கூட நினைப்பாங்க, நான் இப்படி கர்த்தருக்கு உண்மையா இருந்தது தவறா, எந்த மனுஷனையும் தேடாதது தவறா, எந்த மனுஷனையும் தேடாதது தவறா. எனக்கு எத்தனை பேர் என்னை தேடி வந்தாங்க, எத்தனை பேர் எனக்கு கேட்டாங்க, ஆனா எல்லாரையும் கர்த்தரை நம்பி தானே நான் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனா ஆண்டவர் இவ்வளவு நாள் என்ன வெயிட் பண்ண வைக்கிறாரேன்னு உங்க இருதயம் கலங்குமானால் நான் நம்புறேன், நீங்க தனியா இருப்பதை நீங்க விரும்பல. அது மட்டும் கிடையாது, கர்த்தரும் நீங்க தனியா இருக்கிறத கண்டிப்பாக என்ன பண்ணலைன்னா விரும்பவே இல்லை. சோ ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுப்பாரே. ஆனால் இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஏற்ற துணையை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நீங்க கலங்க வேண்டாம். ஆனா திருமணத்திற்காக நம்ம இப்படி ஜெபிக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா திருமண உறவு என்கிறது சாதாரணமானது அல்ல. இன்றைக்கு திருமண உறவை நிறைய பேர் ஒரு புனிதமானதா நிறைய பேர் நினைக்க மாட்டேங்கிறாங்க, அதை ஈஸியா நினைச்சிடறாங்க. மேலை நாடுகளில் திருமண உறவை ரொம்ப விளையாட்டுத்தனமா செய்யறது மாதிரி இன்னைக்கு நம்முடைய தேசங்களிலையும் அப்படி வந்துட்டு இருக்குது. திருமணத்தை அது பெருசா எடுக்காம, சரி பார்க்கலாம், இது செட் ஆகலைன்னா அடுத்தது, இந்த குடும்பம் செட் ஆகல. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இது மிக அவசியமான உறவு. இது சட்டம் மாதிரி கிடையாது. அவ்வளவுதான், பிடிக்கலன்னு கழட்டி போட்டுட்டோம், அடுத்த ஒரு சட்டையை தூக்கி போட்டோம் அப்படின்றது இல்லை. காலம் முழுவதும் ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், அப்படி வாழ்கிறத தான் பரிசுத்த வேதாகமும் என்கரேஜ் பண்ணுது. அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, நீங்க எல்லாரும் நம்பணும். ஃபர்ஸ்ட் என்ன நம்பணும்னா, எனக்கு திருமணத்தை கர்த்தர் நடத்துவார்னு நம்பணும். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க. என்ன பண்ணணும்? எனக்கு திருமணம் நடக்கும், ரொம்ப ரொம்ப கிராண்டா நடக்கும், ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமா நடத்துவாரு.
அதிசயமா எனக்கு நடக்க போகுது. ஒருவேளை நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வயது கூட தாண்டி இருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் செய்ய நினைக்கிறதை இந்த உலகத்தில் இருக்கிற யாராலும் தடை பண்ண முடியவே முடியாது. ஆமென் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற அவநம்பிக்கையை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அதுக்காக தான் முதல்ல ஜெபிக்க போறோம். என்னென்ன இந்த திருமண உறவுல என்னென்ன அவநம்பிக்கை இருக்கும் அப்படின்னா, சிலருக்கு வித்தியாசமான அவநம்பிக்கை இருக்கும். சிலருக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்னா, நமக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால ரொம்ப ரொம்ப அப்படி குறைஞ்ச ஒரு மாப்பிள்ளை தான் நமக்கு கிடைக்கும், ஒரு குறைஞ்ச ஒரு பொண்ணு தான் நமக்கு கிடைக்கும், நம்முடைய அழகெல்லாம் போயிடுச்சு, அதனால அழகில்லாத மாப்பிள்ளை நமக்கு கிடைக்கும், அழகில்லாத பொண்ணு நமக்கு கிடைக்கும், நம்ம ரொம்ப மெலிஞ்சு போயிட்டோம், இல்லைன்னா நம்ம ரொம்ப சோர்ந்து போயிட்டோம், நம்முடைய சரீரம் வயசை தாண்டினதுனால நமக்கு குழந்தை பிறக்காம போயிருமோ, திருமணம் ஆனதுக்கு பிறகு. அப்படி நிறைய பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நிறைய இருக்கு தங்களுடைய வாழ்க்கையை குறித்து. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் கூட நீங்க அப்படிப்பட்ட நினைவு உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்களுக்குள்ள திருமண காரியத்தை குறித்து யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரே நெகட்டிவா வந்துட்டே இருக்கலாம். நீங்க எதிர்மறையா யோசிச்சே இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து, உங்களை பார்த்து, உங்களுடைய பின்னணியை பார்த்து நீங்க ஒருவேளை வெளியே சொல்லாம இருந்தாலுமே, ஐயோ இவங்க கரெக்டான ஏஜ்ல செட் ஆயிட்டாங்க, இவங்க கரெக்டான வயசுல கரெக்டா எல்லாம் நடந்துச்சு, ஆனா நமக்கு காலதாமதம் ஆயிருச்சு, அதனால நமக்கு சிறப்பா இருக்காது அப்படின்னு ஏதோ ஒரு அவநம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கலாம். இன்னொன்னு, எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா, எனக்கெல்லாம் திருமணம் நடக்குமா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே, அவநம்பிக்கையை எடுத்து போடுங்கப்பா, எனக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை எடுத்து போடுங்கப்பா. நான் இன்னைக்கு என்ன யோசிக்க போறேன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ரொம்ப அவசியம் என்ன அப்படின்னா, திருமண வாழ்க்கைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தங்கச்சியும், ஒவ்வொரு தம்பியும், இல்லைன்னா ஒவ்வொரு சிஸ்டரும் பிரதரும், இந்த ஜெபத்தில் கலந்து கொள்றவங்க, நீங்க இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க அவநம்பிக்கைப்படாதீங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு காலதாமதமானாலும் எப்படி செய்வாருன்னா சிறப்பாய் செய்வார். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் கானா ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, வேதம் என்ன சொல்லுது அந்த இடத்துல அப்படின்னா, ரொம்ப அழகா சொல்லுது. அந்த பந்தி விசாரிப்புக்காரன் என்ன சொல்றான்னா, எப்பவுமே ஒரு மனுஷன் பந்தியில இருக்கிறவங்களுக்கு முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். ஃபர்ஸ்ட் நம்மளே பாருங்களேன், ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போவோமே ஆனால், அந்த திருமண வீட்டில் ஃபர்ஸ்ட் பந்தியில நிறைய பேர் அடிச்சு பிடிச்சி ஏன் உட்காந்துருக்காங்க? சிலர் கூட்டத்தை பார்த்த உடனே அவ்வளவுதான் போய் முதல் பந்தியிலே உட்காந்து சாப்பிட்டுருவாங்க. வேணாப்பா, ஏன் அப்படின்னா இருக்கிற சோறு பத்தாது போல தெரியுது. நம்ம ஃபர்ஸ்ட் பந்தியில உட்காரலன்னா கடைசி பந்திக்கு போயிட்டோம்னா சாம்பார்ல தண்ணி ஊத்திடுவான், ரசலத்துல தண்ணி ஊத்திடுவான், பாயசத்துல தண்ணி ஊத்திடுவான், அதனால படைக்கு பிந்து பந்திக்கு முந்து அப்படின்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் போய் உட்காந்து சாப்பிட்டுருவோம். நம்ம அதுல இது பண்ணவே மாட்டோம். ஆனா எல்லா இடத்துலயும் அப்படிதான் நடக்கும். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும் போது கூட ஃபர்ஸ்ட் இருக்கிறத நம்ம காலி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பத்தாதுன்னு வச்ச உடனே பத்தாது போல தெரியுது, ஒரு 25 கிலோ அரிசி போடப்பா, இருக்கிற சாம்பார்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஏத்தி விடு, அடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு லாஸ்ட்ல அந்த டேஸ்ட் குறைவா தான் இருக்கும். அப்போ இந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னா, முன்பு நல்ல ரசத்தை கொடுப்பான், பின்னாடி ருசி குறைந்ததை கொடுப்பான். நீங்களோ முன்னாடி நல்லா இல்லாததை கொடுத்தீங்க, காலதாமதமானதுக்கு பிறகு டேஸ்டானதை கொடுத்தீங்க. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில தாமதம் உங்களுக்கு டேஸ்ட குறைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க காலதாமதம் மற்றவங்களை மாதிரி உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. என் வாழ்க்கையினுடைய காலதாமதத்தினால எனக்கு இவ்வளவுதான் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, எவ்வளவு உங்கள் தாமதமாகிறதோ அவ்வளவு பெஸ்டா ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்பி சொல்லுகிறேன், அதிக தாமதம் அதிபயங்கரமான அற்புதம். உங்களுக்கு எவ்வளவு தாமதமாகுதோ, எவ்வளவு டிலே ஆகுதோ, கர்த்தர் அவ்வளவு ஆண்டவர் உங்களுக்கு எப்படி கொடுக்க போறாருன்னா வெற்றியா கொடுக்க போறாரு.
ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? சிலர் வந்து உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து தாமதத்திற்கு ஒருவேளை வந்து தாமதமாக ஆக குறைவுன்னு நினைக்கலாம். இல்லை இல்லை, அப்படிப்பட்ட அவநம்பிக்கைகளை நீங்கள் எடுத்து போடுங்க. நீங்க எடுத்து போடுங்க. ஆண்டவர் வந்து முன்னாடி அதான் 24 வயசுலையும் பெஸ்டா ஆண்டவரால் தர முடியும், 30 வயதுலையும் ஆண்டவருக்கு பெஸ்ட்டை தர முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த முதல் ஜப குறிப்பு, உங்களுக்குள்ள வேற என்னென்ன அவநம்பிக்கை இருக்குன்னு தெரியல. பிசாசு ஒருவேளை உங்களுக்குள்ள நிறைய நெகட்டிவை விதைச்சிட்டே இருக்கலாம். நீ இப்படி, உனக்கு கண்ணு சரியில்லை, உனக்கு மூக்கு சரியில்லை, நீ கலர் இல்லை, அப்படி உனக்கு ஒரு வேலை இல்லை, உன் அப்பா சரியில்லை, உங்க அம்மா சரியில்லை, உனக்கு வீடு சரியில்லை, உனக்கு வீடு இல்லை, உனக்கு நல்ல வருமானம் இல்லை, என்னென்னமோ நிறைய உங்களுக்குள்ள அந்த எதிர்மறையான எண்ணங்களை போட்டு அழுத்தி எனக்கெல்லாம் நடக்குமா. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை